Hello all. Breast feeding awareness ஓட செகண்ட் வீடியோ. ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட். ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் breast feeding பற்றி தான் கேட்க போகிறோம். மேம் நீங்கள் breast feeding உங்கள் குழந்தைக்கு பண்ணியிருப்பீங்க, 6 months கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. உங்ககிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது யாரையெல்லாம் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணா breast feeding வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் நார்மலாக கொடுத்துருப்பீங்க, யார் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணா, எதை மாதிரிலாம் பாயிண்ட் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாங்க, அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை சார், என்னை யாருமே கன்ஃபியூஸ்லாம் பண்ணல, ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எல்லாருமே. அன்ஃபார்ச்சுனேட்டாக நானாகவே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டேன். அண்டு கொஞ்சம் கொஞ்சம் போக போக எனக்கே நார்மலாகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தென் நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன் சார். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஹெவி ஃப்ளோ. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், என் குழந்தை வந்து லேட்ச் வந்து பண்ண மாட்டேங்குதா சரியா, வர மாட்டேங்குது, ஃபீடிங் வந்து வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நானாகவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஓவர் ஃப்ளோவாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக தான் நான் அதை ரியலைஸ் பண்ணி தென் நான் வந்து பம்ப் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு தென் இது பண்ண ஆரம்பிச்சேன். தென் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பவுடர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எனக்கு. பட் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வரலன்னு நினச்சிட்டு அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குன்னு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். அது ஸ்டாப் பண்ணோன்னே எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இம்பார்ட்டண்டாக 2 பாயிண்ட் சொன்னாங்க மேம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் இப்படி தான் நினச்சிப்பாங்க, அவங்களுக்கு அடிக்வேட் செக்ரீஷன் இருக்கும் பட் வரலையோன்னு நினச்சிப்பாங்க. தென் அது ஆட்டோமேட்டிக்காக சரியிடும். பேபி க்ரோ ஆக ஆக அவங்களுக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே கரெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இனிஷியல் ஒரு 1 வீக் கம்மியாக இருக்கும்போது மில்க் அதிகமாகிறதுக்கான மதர்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். அது ஒன்ஸ் ஒரு மதருக்கு வந்து பர்டிகுலர் செக்ரேஷன் அடைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். அது தெரியாமல் ஒரு சில போது எக்ஸஸாக எடுக்க மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ 2 பாயிண்ட்டுமே நீங்கள் வேலிடாக சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். தேங்க்யூ.